ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிவகாமி சந்தியாட்ட சொல்றாங்க, உண்மையிலேயே இந்த குடும்ப தலைவினா அது நீதாமா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா இப்போ சிவகாமிட்ட சொல்றாரு. சந்தியா நீ சொன்ன மாதிரி பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அந்த பழியையும் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டா அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவை இப்போ நீ ட்ரைனிங் அனுப்ப போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, நான் எதுக்காக சந்தியாவை அந்த பயிற்சிக்கு அனுப்பாம இருக்க போறேன், அவ போயிட்டு வரட்டும், நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன்ட்ட சொல்றாங்க, அந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் நீ சந்தியாவுக்கு துணையா சென்னையில இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியா அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆதி சிவகாமிட்ட என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவகாமி ஆதியை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. ஆதி அவரோட அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நீ எனக்கு மகனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா வீட்டுல இருக்க யாருமே ஆதிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. சரவணன் சந்தியாட்ட சொல்றாங்க, நீங்க எதுக்காக ஆதி மேல இவ்வளவு கோபப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி மேல எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவே இல்லைங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. பணத்தையும் அவன் எடுத்து வச்சுட்டு அந்த பள்ளிய உங்க மேலையும் ஏன் மேலையும் போடுறதுக்கு துணிஞ்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆதியும் பார்வதி தான் எங்க வீட்டுல காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. செந்தில் கூட ஓரளவு படிச்சிருக்கான். ஆனா நான் 4ஆம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டிட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் படிக்கணும்னு ஆசைதான், ஆனா எங்க வீட்டுல வறுமை, என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு சரவணன். நான் ஒருத்தன் வேலைக்கு போய் தான் ஆதி பார்வதி எல்லாரையும் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட வாழ்க்கையவே நான் ஆதிக்காக தியாகம் பண்ணிருக்கிறேன். ஆனா அவன் இப்படி வளர்ந்து நிக்கிறான், அவனை நான் ஒருவேளை கண்டிக்காம விட்டுட்டேனோ, ஒரு நல்ல அண்ணனா இல்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, நீங்க எல்லா நேரத்திலையும் ஒரு நல்ல அண்ணனா தான் இருந்திருக்கிறீங்க, நீங்க அதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க, ஆதி பாவம் சின்ன பையன், அவன் கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் சரவணன் செந்தில் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதி போங்க வராரு, என்கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க, நீங்க யாருமே பேசாம இருக்கிறது எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுறாரு. சரவணன் சொல்றாரு, அழாத ஆதி, அதுக்காக எதுக்கு அனாதன்லாம் சொல்லிட்டு இருக்க, 2 அண்ணைங்க நாங்க உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியலன்னே, நான் இனிமே இந்த தப்பே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லி அழுறாரு ஆதி. செந்தில் சொல்றாரு, இப்ப கூட இவன் உண்மையா அழுறானா இல்ல நடிக்கிறானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆதி சொல்றாரு, உண்மையிலேயே என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேனே, என்கிட்ட பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு. சரி அழாதடா அப்படின்னு செந்தில் சரவணன் 2 பேருமே ஆதியை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத இப்போ சரவணனோட அம்மாவும் அப்பாவும் பாக்குறாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் பெத்த 3 பசங்கள்ல 2 பசங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா இந்த ஆதி தான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. 2 மகங்களையும் நல்லா தான் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இவங்க 3 பேரும் பேசுறத பாக்குறப்ப நம்ம மகங்க என்னைக்குமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க, அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, 2 அண்ணங்களுமே தம்பி தப்பு பண்ணும்போது அவனை கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்கிறாங்க, எப்ப அன்பு காட்டணுமோ அந்த நேரத்துல அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இப்ப ஆதிக்கு நலுங்கு வைக்க போறாங்க. அதுக்கு சந்தியா சொல்றாங்க, நீங்க வைங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, ஆதிக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீதான் சந்தியா, நீதான் அவனுக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.